ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Adobe Illustratorல காம்பவுண்ட் பாத்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அதனால என்ன யூசேஜ் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஷேப் போட்டிருக்கேன். 3மே எலிப்டிக்கல் ஷேப். 3மே தனித்தனி லேயரா இருக்கு பாருங்க. சோ இது எலிப்டிக்கல், இதுவும் எலிப்டிக்கல், எலிப்டிக்கல். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஷேப்பும் நான் ஆல்ட்ட புடிச்சு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். சோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 3 ஷேப், இது ஒரு 3 ஷேப். எல்லாமே வந்து தனித்தனி லேயர் 6 லேயர்ல இருக்கு. இப்போ இந்த 3 ஷேப்ப நான் எதுவுமே பண்ணல. இந்த 3 ஷேப்ப மட்டும் நான் காம்பவுண்ட் பாத்தா மாத்தப் போறேன். சோ இப்ப நான் காம்பவுண்ட் பாத்தா மாத்தணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். ஆப்ஜெக்ட் மெனுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் பாத்ன்னு இருக்கும். இப்போ நான் இத மேக் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 ஷேப் வந்து காம்பவுண்ட் பாத்தா மாறிடுச்சு. இப்ப நான் இத ஆஃப் பண்றேன் பாருங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த காம்பவுண்ட் பாத் 3 ஷேப்பும் ஒரே ஷேப்பா தான் அது கன்சிடர் பண்ணும். அதுக்கு பேரு தான் வந்து காம்பவுண்ட் பாத். ஆனா இப்ப நான் இத ஆஃப் பண்றேன். இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே தனித்தனி ஷேப். சோ இதுல இது ஒரு தனி ஷேப், இது ஒரு தனி ஷேப், இது ஒரு தனி ஷேப். இங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். இந்த இடத்துல எலிப்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த லேயர நான் ஆன் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் பாத் அப்படின்றது இருக்கும். சோ லேயர்லயும் காம்பவுண்ட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் பாத் அப்படின்னா ஒரு ஷேப்போ இல்ல பல ஷேப்போ ஒண்ணா சேர்ந்து ஒரு ஷேப்பா அது கன்சிடர் பண்றது தான் காம்பவுண்ட் பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இந்த காம்பவுண்ட் பாத் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஷேப்க்கு நான் என்ன பண்றேன், எல்லா ஷேப்பையும் அதாவது தனித்தனி ஷேப்பா இருக்கிறத எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் கிரேடியன்ட் அப்ளை பண்றேன். சோ கிரேடியன்ட் அப்ளை பண்றதுக்கு இந்த இடத்துல போயிட்டு பாருங்க இந்த கிரேடியன்ட் கலருக்கு. சோ இத வந்து நான் அப்ளை பண்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி ஷேப்பா இருக்கிறதுனால தனித்தனி கிரேடியன்ட் அப்ளை ஆகுறது பார்க்கலாம். ஆனா இதையே நான் காம்பவுண்ட் பாத்துக்கு அதாவது இந்த லேயர் ஆஃப் பண்ற பாருங்க. இதுதான் காம்பவுண்ட் பாத்து. இப்போ நான் இதுக்கு நான் வந்து கிரேடியன்ட் அப்ளை பண்ணேன்னா எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. சோ இப்போ நான் இதே கலரை அப்ளை பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிரேடியன்ட் அப்ளை ஆயிருக்கு. சோ இதுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். இப்போ நான் இன்னும் கிளியரா புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக கிரேடியன்ட் டூல் எடுக்கிறேன். சோ இப்போ நான் இந்த கிரேடியன்ட் டூலை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஷேப் எல்லாமே ஒரே ஷேப்பா கன்சிடர் பண்ணி ஒரே கிரேடியன்ட்டா அப்ளை ஆகிருக்கு பார்க்கலாம். சோ இப்போ நான் கிரேடியன்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா சோ எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரே ஷேப் அப்படின்றதுனால இது கிரேடியன்ட் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிருக்கும். இப்போ நான் இதையே வந்து நான் என்ன பண்றேன்னா இதை நான் மூணுத்தையும் செலக்ட் பண்ணி கிரேடியன்ட் டூல் நான் கிளிக் பண்றேன் பாருங்க. சோ இந்த கிரேடியன்ட்டை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப்புக்கும் தனித்தனியா கிரேடியன்ட் அப்ளை ஆகிருக்குது பார்க்கலாம். சோ இதுதான் வந்து காம்பவுண்ட் பாத்தோடைய நேச்சர். ஓகே. இப்போ காம்பவுண்ட் பாத்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. காம்பவுண்ட் பாத்துடைய நேச்சர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ காம்பவுண்ட் பாத்துடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த டாக்குமெண்ட்ல ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். இமேஜ்க்கு மேல 3 ஷேப் வச்சிருக்கேன். 3ம் தனித்தனி ஷேப்ஸ். சோ இப்போ நான் உங்களுக்கு லேயர் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே தனித்தனி ஷேப்ஸ். எல்லாமே எலிப்டிக்கல் ஷேப்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஷேப்ஸ்க்கு நான் கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் கிளிப்பிங் மாஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டீடைலா வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க் ஐ கார்ட்லயும் கொடுத்திருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. இப்போ இந்த ஷேப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். ஆப்ஜெக்ட் மெனுல கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நான் மேக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கைஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் மேக்குன்னு கொடுத்த உடனே சோ இந்த 3 ஷேப்ல ஒரு ஷேப்புக்கு மட்டும் தான் எனக்கு கிளிப்பிங் மாஸ்க் ஆயிருக்கு. மத்த எதுக்குமே பாத்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை ஆகல. சோ இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 3 ஷேப் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சோ இந்த 3 ஷேப்பை செலக்ட் ஆயிருக்கு ஒரு முறை செக் பண்ணிக்க. செக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். ஆப்ஜெக்ட் மெனுல காம்பவுண்ட் பாத் அப்படின்ற ஆப்ஷன்ல மேக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 ஷேப்பும் வந்து காம்பவுண்ட் பாத் ஆயிடுச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் காம்பவுண்ட் பாத்னு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாவும் தெரியும் காம்பவுண்ட் பாத்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 ஷேப் ஒரே ஷேப்பா கன்வெர்ட் ஆகி காம்பவுண்ட் பாத் அப்படின்ற நேம்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த காம்பவுண்ட் பாத்தையும் இந்த இமேஜையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். ஆப்ஜெக்ட் மெனுல கிளிப்பிங் மாஸ்க்கு வரேன். கிளிப்பிங் மாஸ்க்ல மேக் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் பாத்துக்கு கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை ஆயிருக்கும். கைஸ் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாம மல்டிபிள் ஷேப்ஸ்க்கு நாம கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ண முடியாது. ஆனா அந்த மல்டிபிள் ஷேப்ஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி காம்பவுண்ட் பாத்தா மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணா நமக்கு கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை ஆகும். இதுதான் காம்பவுண்ட் பாத்துடைய யூசேஜ். கைஸ் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காம்பவுண்ட் பாத்னா என்ன, காம்பவுண்ட் பாத்துடைய நேச்சர் என்ன, காம்பவுண்ட் பாத்துடைய யூசேஜ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.
அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷன பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்திருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.